என்ன பேக்கேஜிங் இது? ஃபுல்லாக ஊற்றிருக்கு. ஒயிட் பாஸ்தா எங்கெங்கேயோ சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி மட்டமான ஒயிட் பாஸ்தா எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை. பண்ணாமல் வேறு ட்ரை பண்ணலான்னு நினச்சே தப்பாக போயிடுச்சு. இதில் அப்படியே அந்த சப்பாத்தியோட ஒட்டிக்குது. ஸோ அதனால் ரேப் பண்ணாமல் அப்படியே பாக்ஸில் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இது பாருங்கள், இப்போது நிறைய பேர் வந்து இது பார்க்காம அப்படியே சாப்பிட்டாங்கன்னா என்ன வருது ஒரு பசியில். பாருங்கள் இப்படி கொடுத்துருக்கான் பாரு பேக்கேஜிங். இதுதான் பேக்கேஜிங் அவனுக்கு, இதுதான் பேக்கேஜிங் இல்லை. விலை குறைவாக வருதே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணது தப்பாக போயிடுச்சு. இவனுங்க வந்து மகா மட்டமாக ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இதுதான் பன்னீர் ரேப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து டேட்ஸ் ஷேக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நினைக்க வேண்டியதுதான். ஓகே சரி, ஒரு வெஜிடேரியன் எப்போ பார்த்தாலும் பன்னீர் மஷ்ரூமு கார்ன் ட்ரை பண்ணாமல் வேறு ட்ரை பண்ணலான்னு நினச்சே தப்பாக போயிடுச்சு. இப்படி கொடுத்துருக்கான் பாரு பேக்கேஜிங். இதுதான் பேக்கேஜிங் அவனுக்கு, இதுதான் பேக்கேஜிங் இல்லை. சூப்பர்ரா, ஒயிட் பாஸ்தா நல்லா பேக்கேஜ் பண்ணிருக்கடா. இப்படி பேக்கேஜ் பண்ணால் என்ன ஆகுறது? என்ன பேக்கேஜிங் இது? ஃபுல்லாக ஊற்றிருக்கு. இங்கே ஊற்றிருக்கு. என்னதானோ கொஞ்சம் மாற்றி சாப்பிடுவோமே அப்படின்னு நினச்சது தப்பாக போயிடுச்சு. அப்படியும் ஊற்றிருக்கு. எப்படி தானோ, எதுக்கு எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சந்தேகப்படலாம். என்ன கான்செப்ட்னா, எப்போ பார்த்தாலும் வந்து பன்னீர் மஷ்ரூமு பேபிகார்னு கோபின்னு சாப்பிட்டு போர் அடித்து போய் சரி ஒயிட் பாஸ்தா இருக்கே அது சாப்பிட்ருக்கேன். பட் பன்னீர் ரேப் சாப்பிட்ருக்கேன். பன்னீர் மேகி நான் சாப்பிட்டதில்லை. சரி அதோட சேர்த்து இதுவும் ஆர்டர் பண்ணலாமே, விலை குறைவாக வருதே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணது தப்பாக போயிடுச்சு. இவனுங்க வந்து மகா மட்டமாக ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஒயிட் பாஸ்தா எங்கெங்கேயோ சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி மட்டமான ஒயிட் பாஸ்தா எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு ஒயிட் பாஸ்தாவை ஒமிட் பண்ணிடலாம். எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால் இதுக்காக தான் ஆசைப்பட்டோம். பன்னீர் மேகி அதுக்காக தான் ஆசைப்பட்டேன். சரி அது எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துடலாம். எப்பயும் போல் மேகி தான் இருக்குது. மேகி மாதிரி அந்த மேகி மசாலாலாம் போட்டு வீட்டே செஞ்சுருக்கலாம், ஆனால் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம். பன்னீர் இருக்குது வச்சுருக்காங்க. நைஸ், நல்லா தான் இருக்குது. பன்னீர் மேகி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்டதில்லை இது வரைக்கும் பன்னீர் மேகி. ஸோ அதனால தான் ஆர்டர் பண்ணேன். நல்லா தான் இருக்குது. ஒயிட் சாஸ் பாஸ்தாவை விட இவன் நல்லா தான் இருக்கும். பன்னீர் மேகி ஆசைப்பட்டதை சாப்பிட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் நான் பன்னீர் மேகி டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ சாப்பிட்டு ஓகே நல்லாயிருக்கு. இதை விட இது ஓகே. ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் வந்து நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒஸ்ட்டாக சாப்பிட்டதில்லை. நெக்ஸ்ட்டு பன்னீர் மசாலா ரேப்பான், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து இது என்னென்னா வந்து டேட்ஸ் ஷேக். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பன்னீர் மசாலா ரேப் சப்பாத்திக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, நாட் பேட். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, இந்த ஸ்விக்கியில் வந்து 99 ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஆஃபர்ஸ் போடுவாங்கள்ல, ஸோ அதில் வாங்கினேன். அதில் வந்த வினை தான் வந்து இப்படி ஒரு மொக்கையாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். பட் பன்னீர் ரேப் இஸ் குட் அண்ட் பன்னீர் மேகி இஸ் குட், எக்ஸப்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தா டெரிபிள். நான் ஒன்று இந்த கடைக்காரங்களுக்கெலாம் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இதில் அப்படியே அந்த சப்பாத்தியோட ஒட்டிக்குது. ஸோ அதனால் ரேப் பண்ணாமல் அப்படியே கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸில் போட்டு
சுற்றி அப்படியே பாக்ஸில் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இது பாருங்கள், இப்போது நிறைய பேர் வந்து இது பார்க்காம அப்படியே சாப்பிட்டாங்கன்னா என்ன வருது ஒரு பசியில் பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன். அப்புறம் வந்து நம்ம குடிக்க போகிறது என்ன அப்படின்னா டேட்ஸ் ஷேக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. இப்போ இது வந்து பெரிய ஹோட்டல், பெரிய இதெல்லாம் கிடையாது, சின்ன ஹோட்டல் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த செஃப்பு இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஹோட்டல்லாம் செஃப்ஸ் வந்து எல்லா டிஷ்ஷஸையும் செஞ்சு பழக்கப்பட்டிருப்பாங்க. என்ன மாதிரி டெக்ஸ்டரில் செய்யணும், என்ன மாதிரி இதில் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்லாம் உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாட் சாக்லேட்னா இந்த கடையில் நல்லாயிருக்கும், ப்ரௌனினா இந்த கடையில் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கணும், க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சமோசாக்குனா சமோசாக்கு இந்த கடைக்கு போனால் நல்லாயிருக்கும், சமோசா சன்னா இந்த கடையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி செய்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் இந்த கடையில் வந்து வாங்குகிறேன், எல்லாமே போட்டிருக்கீங்க, ஒயிட் சாஸ் பாஸ்தா எல்லாமே போட்டிருக்கீங்க, எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ட்டு. எண்ட் ஆஃப் தி டே ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா இல்லையே. ஏன்னா வந்து இது யாருக்குமே பிடிக்காது. ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்ல பெரிய கடையில் சாப்பிட்டவங்க, நல்ல கடையில் சாப்பிட்டவங்களுக்கு இந்த டேஸ்ட் பார்த்தா வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஓகே. இது கம்மியாக கிடைக்குன்னு தான் நான் வாங்கினேன். ஓகே. ஸோ என்ன கான்செப்ட்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா இல்லை. ஓகே. ஸோ எனக்கு எண்ட் ஆஃப் தி டே என்ன தோணுது அப்படின்னா, எதுக்கு கம்மியாக கொடுக்கணும்? இந்த காசுக்கு இவ்வளோ தான் குவான்டிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா, கொடுக்க வேணாம். இந்த காசுக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னா வேணாம், விற்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது வேண்டான்றேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சிக்னேச்சர் ஸ்டைல் டிஷ்ஷை வந்து செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே மோர் தென் எனஃப்னு நினைக்கிறேன். இந்த டேட்ஸ் ஷேக் வந்து குட், நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஷ்ஷில் முடிச்சிடுறது நல்லதுன்னு தோணுது. எல்லாமே எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு செய்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி முடியறதுக்கு நார்மலாக இந்த டிஷ்லாம் நாங்கள் சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லி வச்சுட்டு போகிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நான் மொக்க வாங்கின கதை. இட்ஸ் ஆல் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் 99 ஸ்டோர். எப்பயுமே பார்ப்பேன் ஸ்விக்கியில் வந்து, நான் எப்பயுமே அந்த 99 ஸ்டோரை ஒமிட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் மட்டமாக இருக்கும், இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா மட்டமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து சரி வாங்கி பார்ப்போமே, எப்போ பார்த்தாலும் வந்து பன்னீர் இது அதுன்னு சாப்பிட்டுட்ருக்கோமே, இது என்னடா அப்படி என்னடா இருக்க போகுது அப்படின்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் கண்டிப்பாக ஒரு 150 ரூபா 300 இல்லாமல் உங்களால் நல்ல டிஷ்ஷே கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேட்டு ட்ரை பண்ண போகிறதில்ல 99 ஸ்டோரில். நீங்களும் உங்கள் இஷ்டம் இதுக்கப்புறம். தட்ஸ் ஆல் வித் திஸ் வீடியோ. டேக் கேர். பாய்.